ஹாய். இந்த வாரம் நம்ம வந்து கோழி வாங்கியிருக்கோம். ஆனால் கோழி குஞ்சா வாங்கல, கோழியாகவே வாங்கிட்டோம். நம்ம போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்கி விட்ட 4 கோழி குஞ்சும் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வாரம் தான் திறந்து விடணும். நாளையிலேருந்து திறந்து விடலாம். காலைல அந்த பேண்டை வாங்கிட்டு வந்திருக்கோம், போட்டு விட்டுட்டு திறந்து விடலான் இருக்கோம். இப்போ வந்து 2 கோழி வாங்கியிருக்கோம், அதை வந்து பார்ப்போம். பொட்டை கோழியும் சேவலும் கேட்டோம், சேவல் கிடைக்கல. ரெண்டுமே பொட்டை கோழியாக தான் கிடைச்சி. 2 பொட்டை கோழியாக தான் கிடச்சிச்சு. நிஷா இருடி, அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அப்போ எடு. ஓகே நிஷா, அவுத்து விடு. ஏய் ஓடிருச்சுன்னு வச்சுக்க, முடிஞ்சு 1000 ரூபா, அவ்வளோதான். மறுபடியும்லாம் வாங்க வரலாம் முடியாது. பொறுமையாக அவுத்து உள்ளே விட்டு அப்படியே விட்டுட்டு, அது சின்ன குஞ்சாவது பேசாமல் இன்னும் இதெல்லாம் பிச்சுக்கிட்டு பறந்துடும் அப்படியே. 2 பொட்டை கோழிப்பா. ஒரு கோழி 1.5 கிலோ வரும். 2 கோழி. ஏய் பறந்துடும். கதவை மூடிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்தது நல்லா கோழியை தந்து விட்டாச்சு. சரி, இந்த கோழிக்கு ஒரு வாரம் வந்து நம்ம தீவனம்லாம் வச்சு, ஏன்னா கோழி வாங்கிட்டு வந்திருக்கோம். கோழிலாம் வந்து பறந்துடும். குஞ்சுனா கூட சரிட்டு பிடிச்சிடலாம், கோழி வந்து பிடிக்கவே முடியாது. அதுவும் இல்லாத மேலே மரத்துலலாம் போய் உட்காந்துச்சுன்னா சுத்தமாக பிடிக்க முடியாது. இந்த கோழியை வந்து நம்ம ஒரு வாரம் வந்து பழக்கும், கூண்டுலேயே போட்டு தீவனம் வச்சு தண்ணிலாம் வச்சு ஒரு வாரம் கரெக்டாக இந்த கோழியை நம்ம குஞ்சை எப்படி வந்து ஒரு வாரம் கரெக்டாக வெளியே விடாமல் கூண்டுக்குள்ளேயே வச்சு தீவனம் வச்சு தண்ணிலாம் வச்சோமோ, அதே மாதிரியே இப்போ நம்ம இந்த கோழிக்கு செய்வோம். கோழிக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோழியை வந்து ஒரு வாரம் கழிச்சு வெளியே விடுவோம். வெளியே விட்டோன்னையும் அதுக்கப்புறம் முட்டை வச்சுச்சுன்னா இந்த பெரிய கோழிலாம் வந்து உடனே இப்போல்லாம் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். குஞ்சு தான் லேட்டாக ஒன்றும் வளரணும் குஞ்செல்லாம். முட்டை வச்சுட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து அடை வச்சு வச்சிருவோம். இதோட நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோழி வளர்க்குறதுக்கு. கோழி எவ்வளோ அப்படின்னா 1000 ரூபாய். இந்த வாரம் சந்தையில் நாங்கள் குஞ்சை தான் தேடி போனோம். அங்கே வந்து விளாக் எடுக்கலாம் அப்படின்னு தான் போனோம். இந்த வாரம் குஞ்சுக்காரவங்கள காணோம், கோழி தான் இருந்துச்சு. சரி, கோழியை வாங்கிட்டு வந்தோம். ஆமாம், வெயில் நேரத்தில் குஞ்சை வாங்கிட்டு வந்து சுணங்கி போய் கிடக்கும். இதுனா பெருசு பெருசு. ரெண்டாவது ஒரு வாரம் விட்டுட்டு வெளியே இங்கே உள்ள சேவல் இதாகிடுச்சுன்னா முட்டை விடும். அப்புறமேட்டு நம்ம அடை வச்சு அதே குஞ்செல்லாம் பெருசு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அதனால எனக்கு வந்து என்னென்னா கோழி குஞ்சு வாங்குறத விட கோழி தான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. அதனால நாங்கள் கோழி வாங்கியிருக்கோம். கோழி வந்து கிராமத்துலாம் வந்து நீங்களாம் கோழி வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் வீட்லலாம் கோழி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே பாய். ஓகே பாய். நல்லா எல்லாரும் ப்ரே பண்ணிக்க சொல்றாரு. அவங்க மாமா சொல்றாரு, நிஷா கோழி வாங்கியாந்து குஞ்சு வாங்கியாந்து வளர்த்தா லேட்டாக தான் கறி அடிச்சு சாப்பிட முடியும். அதான் கோழியா வாங்கினா சீக்கிரம் கோழியை தொடுங்க திங்கிறதுக்கு அப்படிங்கிற. இதில் எவ்வளோ காசு போட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்குமே 5000 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கேன். ஆமாம், கூண்டே 1500, 2000, 3000. அப்புறம் இப்போ அது ஒரு 500 ரூபா கோழி, இது ஒரு 1000 ரூபா கோழி. 3000, ஒரு 1500, தீவனம் சரி 5000 ரூபா. தீவனம், பைக்குக்கு போயிட்டு பெட்ரோல் வர்றது. சரி, இப்போ அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள கொஞ்சம் காசு கிடைச்சிச்சுன்னா அடுத்த ஒரு குண்டு, அடுத்தது வந்து குஞ்சு வேணாம், கோழியே வாங்கி போட்டுருவோம். அதுதான் பெஸ்ட். ஆமாம், அதுதான் பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வார சந்தையில் இந்த மாதிரி நம்ம கோழி சேவல்லாம் இருக்குது தான் பார்ப்போம். சேவல் வாங்குவோம், சேவலும் ஒரு பொட்டை கோழி. ஓகே பாய்.